இருக்கும், என்ன உனக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த பிள்ளையும் செத்து போகும், இப்படியெல்லாம் சாபகரமான வார்த்தைகள். தீர்க்கதரிசனம் பட்டயம் ஆத்மா உருவிப்போம், வாசல் பள்ளியில் பட்டயம் நடக்கும், உன்னை அவ்வளோதான் இவ்வளோதானே, ஆனால் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டார், அதனால் நீ உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார் நாத்தான். அதனுடைய விளைவு தான் அம்னோன் வந்து வேஷம் மாதிரி ஜுரம் வர மாதிரி நடித்து தாமரை கற்பழிச்சிடுறான். அவன் கற்பழிக்கிற பொழுது கூட அந்த அம்மா சொல்லுது, ராஜாவை கேட்டால் கல்யாணம் வைப்பாருன்னு. கல்யாணம்லாம் வேணாம், நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் கற்பழித்து முடிச்சோன்னு பார்த்தா அந்த இச்சை நீ இருந்தோன்னு எவ்வளோவாய் நேசித்தானோ அவ்வளோ வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது அப்சலோமுக்கு கேள்விப்பட்டோன்னே அப்சலோமுடைய தம்பி ஏதாவது அக்கா தாமர், ராஜா ஒரு வார்த்தை பேசவே இல்லை. இதனால் அப்சலோம் இப்போ கேட்குறேன் அப்போ கேட்குறேன் அப்போ கேட்குறேன் இப்போ கேட்குறேன்றாரு. ஒன்றுங்க எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. தாவீது அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காரு. அப்படி நாத்தான் சொன்னதெல்லாம் நடக்குதே நடக்குதே நடக்குதுன்னு. அதுக்குள்ளே இந்த பிள்ளையாண்டான்னு எகிருது.